ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு இந்த காய்ந்த மலர்களிலிருந்து, அதாவது ட்ரை ஃப்ளவர்ஸ்லேருந்து we are going to make an exciting new craft idea. இதை நீங்கள் யாருமே சொல்லி பார்த்துருக்க மாட்டீங்க. இட்ஸ் 100% நியூ ஐடியா. ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை ஃபஸ்ட்டு நீங்கள் பெட்டலை கட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மிக்சர் ஜார் எடுத்து கிரைண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சாப்பாடு விஷயங்கள் நம்ம மிக்சர் ஜாரில் அரைக்கிறதுனால வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ பெட்டர் யூ கேன் கட் த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதழ்களை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கிரைண்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாக நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்தோன்னே இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். சரியா? ஸோ பவுடராக கிடைக்காது, பவுடராக கிடைச்சாலும் ஓகே, பட் இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, வில் ட்ரான்ஸ்ஃபர் இட் டு another கப் ஆர் பிளேட் அல்லது இந்த மாதிரி கப்பில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம இதில் க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் எந்த க்ளூ வேணாலும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கோங்க, ஃபெவிபாண்டெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஒயிட் க்ளூ எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம நல்லா என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக எப்படி கம்ப்ளீட்டாக சப்பாத்தி மாவு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, ஸோ அதே மாதிரியே ஆஸ் லைக் சப்பாத்தி டவ் we are மேக்கிங் த மிக்ஸ்சர். ஸோ இந்த மாதிரி க்ளூவை நிறைய அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கொண்டு வந்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் மேஷ் மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஸோ ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸில் ஏற்கனவே கோகோனட் கொயர், அந்த கோகோ பீட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேருந்து நம்ம இயரிங்லாம் கூட இந்த மாதிரி ஐடியா வச்சு பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் போய் பாருங்கள். எக்ஸைட்டிங் ஐடியா உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் இதில் நம்ம ஒரு பால் எடுத்து இந்த மாதிரி உருட்டுறோம். ஸோ கையில் கொஞ்சம் இது ஒட்டினாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்புறமா வாஷ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பால் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பெரிய பால் எடுத்து மேக்கப் ஸ்பாஞ்ச் இருக்கும் இல்லையா, அந்த ப்ளஷிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்ச், அந்த ஷேப்க்கு கொண்டு வரணும். கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ட்ரையாங்குலர் ஷேப் மாதிரி உருளையாக நமக்கு தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி நான் இப்போ நெக்ஸ்ட்டு வர இந்த ரவுண்டை இந்த மாதிரி பண்ணிடுறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நார்மல் பால், நெக்ஸ்ட்டு இந்த மேலே கொஞ்சம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த மேக்கப் ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த ஷேப்க்கு நம்ம கொண்டு வந்துடுறோம், ப்ளஷ் ஸ்பாஞ்ச் மாதிரி. ஓகேவா? ஸோ இதை நம்ம எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை பாட்டமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை டாப்பில் இந்த மாதிரி நம்ம ப்ளேஸ் பண்ணிடணும். ஸோ ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் இந்த மிக்ஸ்சர் இருக்கு இல்லையா, இதை நம்ம நல்லா இந்த மாதிரி உருட்டிட்டு நீட்டாக ஒரு சின்ன லைன் மாதிரி வரா மாதிரி நம்ம இதை நீட்டாக உருட்டிட்டு இதை கொண்டு அந்த பாட்டமில் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். ஓகே? ஸோ பேஸில் அழகாக இந்த மாதிரி நம்ம இதை அட்டாச் பண்ணிடணும். அடுத்து இன்னும் குட்டி குட்டி பீசஸ் 2 எடுத்து நம்ம டாப்பில் ப்ளேஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணும்போது நமக்கு தேவையான அந்த அழகான கேரக்டர் சாதாரண காய்ந்த மலர்லேருந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி குட்டியாக ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்து டாப்பில் இந்த மாதிரி 2 பக்கமும் வச்சுடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சதுக்கப்புறமா எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத அசம்பிள் பண்ணி ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி முடிச்சாச்சு. அட் லாஸ்ட் இது இந்த ஷேப்க்கு நமக்கு கிடைக்கும். இதை நம்ம 2 to 3 days டைரக்ட் சன்லேயோ இல்லைனா 1 week அப்படியே வீட்டிலே வச்சு காய வச்சுட்டா நமக்கு இந்த மாதிரி அழகாக கிடச்சிடும். இப்போது இதுக்கு நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தோன்னே இது என்ன அனிமல் அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சாதாரண காய்ந்த மலர்லேருந்து இதை நம்ம ரீயூஸ் ஐடியாவாக பண்ணியிருக்கோம். வேண்டாத தூக்கி போடுற பொருள்லேருந்து வேண்டிய பொருட்களை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் இத்தனை நாளுமே ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலில் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுபடி இன்றைக்கி ரொம்ப க்யூட்டாக ட்ரை ஃப்ளவர்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு என்னது பாருங்கள் தொடர்ந்து. ஸோ இந்த மாதிரி நான் இதில் ஒயிட் கலர் கொடுத்துருக்கேன், அதாவது ஹாஃப் ஒயிட் மாதிரி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆட்ரை க்ளே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன சைஸ் பால், ஒரு பாப்பி சீட் சைஸ் பால் இருந்தால் போதும், கடுகுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் போதும். அந்த மாதிரி எடுத்து க்ளூவை இதில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த பிளாக் டாட்டை இதில் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுறோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இதை பெயிண்ட் ப்ரஷ் வச்சு நீங்கள் வரையலாம், இல்லைனா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜெல் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஜெல் பென் யூஸ் பண்ணிவிட்டு இதில் இந்த டீட்டெயிலிங் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் ப்ரஷ் மெல்லிஸாக ரொம்ப தின்னாக இருக்கும் பாருங்கள், அதை எடுத்துகிட்டு நீங்கள் பெயிண்டிங் பண்ணிடலாம் இந்த பிளாக் இருக்கிற இடத்துல எல்லாத்துலேயுமே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜெல் பென் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நம்ம இந்த சைட்ஸில் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ஸ்ட்ரைக்ஸ் மாதிரி போடுறோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நம்ம முடிச்சிட்டோன்னா ரொம்ப அழகான ஒரு பூனைக்குட்டி இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்து ஆட்ரை க்ளேலேயே இந்த மாதிரி
பிங்க் கலர் எடுத்துக்கோங்க, பேபி பிங்க். அதில் வந்து நம்ம ஒரு சின்ன ஃப்ளார் மாதிரி பண்ணுறோம். அதுக்கு இந்த மாதிரி ஷார்ப்பான ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு உள்ளே இருந்து இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன கோடுகள் வரா மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எப்படி குட்டி ஃப்ளார் பண்ண தெரியுமோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு இந்த கிட்டியோட தலையில் ஓகே அதில் வைக்கணும். இதுக்கு நடுவில் எய்தர் எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் எந்த டாட் வேணாலும் நீங்கள் வச்சிடலாம். நான் வந்து எல்லோ கலர் ப்ரிஃபர் பண்ணுவேன், அதான் பார்க்க அழகாக இருக்கும். பண்ணிட்டோன்னா இந்த க்யூட்டான பூனைக்குட்டி ரெடி ஆகிடுச்சு. இந்த க்யூட் கேட்டுடைய டாப்பில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு ஹூக்கை வந்து அட்டாச் பண்ணுறோம். கம் யூஸ் பண்ணி இதில் இந்த மாதிரி நீங்கள் இதை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு கீ செயினாக இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேர் உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்டெல்லாம் கேட்டிருந்தீங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி கீ செயினுடைய அந்த ரிங்கை எடுத்து நம்ம இந்த க்யூட் பூனைக்குட்டியோட தலையில் அந்த ஹூக் இருக்கு இல்லையா அதில் சேர்த்து வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டோன்னா அட் லாஸ்ட் இந்த பூனைக்குட்டி அதுவும் காய்ந்த மலர்கள்லேருந்து கிடச்சிடுச்சு. நிறைய பேர் வந்து ஆட் ரைட்லாம் எப்படி பண்ணோன்னு கேட்டிங்க, அதை விட இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம காய்ந்த மலர்கள்லேருந்து இதை எடுத்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் நம்புவாங்க? அதுதான் ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸினுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லாயிருக்கா? ஸோ இதை யாருக்கு வேணாலும் நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம், நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் தான் என்னுடைய என்கரேஜ்மெண்ட். டாட்டா அண்ட் பை பை.